பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இபிஎஸ் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நிச்சயமா இது இபிஎஸ்க்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. மக்களை எப்படியாச்சுன்னா தான் பக்கம் இழுக்கணும், மக்களை எப்படியாச்சுன்னா திசை திருப்பணும். நானும் எதுனா ஒண்ணு ட்ரை பண்ணம்பா, இவ்வளவும் ட்ரை பண்ணியும் என்னால ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு பிம்பத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, எதனா ஒரு முயற்சிகளை எடுத்துட்டே இருக்கிறார். எதனா ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அரசு மேல அதை முழுசா என்ன பண்றாரு, பிம்பத்தை ஏற்படுத்துறாரு. ஏதோ ஒரு முக்கோடி தெருவுல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கும் திமுக அரசு தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி இபிஎஸ் அவர்கள் எதுக்கெடுத்தாலும் திமுக அரசு, எதுக்கெடுத்தாலும் திமுக அரசு அப்படின்னு ஓயாம என்ன பண்றாங்க, திமுக அரசு மேல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையிலே அரசுடைய கவனக்குறைவால நடக்குது, அதுல எந்த வித மாற்று கருத்தே இல்லை, அதை நம்ம நியாயப்படுத்தி பேசவும் இல்லை. ஆனா ஏதோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, இது கேட்டு கேட்டு மக்களுக்கே என்ன பண்ணி போச்சுன்னா புளிச்சு போயிருச்சு. ஆட எதுக்கத்தால இபிஎஸ் என்ன பண்றாரு, திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் சொல்றாரு அப்படின்ற ஒரு அரைத்தமாவே அரைக்கிறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் என்ன பண்றாங்க பார்த்தாங்க. சோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தாரு. ஆனா இருந்தாலும் இபிஎஸ்க்குன்னு ஒரு ஆதரவு கூட்டம் இருந்துச்சு, அது உண்மை, இல்லாமலாம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு பெரிய பிம்பத்தை அவர் ஏற்படுத்தினாரா, பெருசா ஏற்படுத்தல, ஆனா ஒரு பிம்பம் இருந்தது. ஆனா எப்போ பாஜக ஒரு கூட்டணி வச்சாரோ அப்பவே அந்த பிம்பத்தை சுக்குநூறாவே எடப்பாடி பழனிசாமி தான் உடைச்சாரே கண்டி மக்கள் உடைக்கவே இல்லை. ஏன்னா அதிமுக என்னைக்குமே பாஜக கூட கூட்டணி சேராது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி. அதனாலேயே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, பரவாயில்லப்பா, எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி நம்புறதுக்கு வந்தாங்க. அப்படி நம்பிட்டு வரும் பொழுதே திடீர்னு யூட்டர்ன் பண்ணி என்ன பண்ண, திரும்ப பாஜக கிட்ட போனோம். சரி, மக்கள் என்ன பண்ணாங்க, அவர் மேல எதுக்கு நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுக மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு, 1999 பாத்தீங்கன்னா இதே திமுக பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சாங்க, அப்ப தெரியலையா மதவாதம்னு, அப்ப தெரியலையா உங்களுக்கு பாசிசம்னு, அப்ப தெரியலையா சனாதானம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, முன்வைக்கிறார். உண்மைதான், திமுக பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. ஆனா கூட்டணி வைக்கும் போது ஒரு சில நிபந்தனைகளை என்ன பண்ணாங்க, முன் வச்சாங்க. நாங்க கூட்டணி வைக்கிறோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை, ஆனா ஒருபோதும் இந்த இந்த திட்டங்களை சட்டங்களை நீங்க இயற்றக்கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 இருக்கட்டும், குடியுரிமை திருத்த சட்டமா இருக்கட்டும், இது போன்ற நிறைய திட்டங்களை சட்டங்களை என்ன பண்ணக்கூடாது, நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கினாங்க. திமுக எழுதி வாங்கின்னு தான் என்ன பண்ணாங்க, பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து பாஜக கூட என்ன பண்ணாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதை செய்வாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. நீட்டு விலக்கு கொடுங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பாஜக கிட்ட அவர் நிபந்தனை வைக்கட்டும். நீட்டு விலக்கு கொடுங்க, மும்மொழி கொள்கையை என்ன பண்ணுங்க, திணிக்காதீங்க. அதே போல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுக்க வேண்டியது அந்த நிதியெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க, தொகுதி மறுவரையில தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாராபட்சமும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு எழுதி வாங்கிங்க. எழுதி வாங்கின்னு எடப்பாடி பழனிசாமி அவர் பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சாருன்னா அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க திமுக பாஜகவோட கூட்டணி வச்சாங்கதான், இல்லைன்னா சொல்ல வரல. ஆனா திமுக கூட்டணி வச்சதுனால பாஜக எப்பேற்பட்ட ஒரு மதவாத சக்திக்கு இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஆரம்பத்துல அவங்க அது மாதிரி பண்ணல, ஆனா அதுக்கு போக போக பயன்படுத்தினால திடீர்னு கூட்டணியை முறிச்சாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி இருந்தாரா அப்படின்றதுதான் ஒரு விஷயம். இவ்வளவு எங்க ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சாங்க பாஜக கூட, ஆனா மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு இது அதிமுகவுக்கு பெரிய பேரடியா விழுந்தது. உடனே ஜெயலலிதா அவர்கள் சுதாரித்து கொண்டாங்க. சுதாரித்து என்ன பண்ணாங்கன்னா, இனி என்னைக்குமே பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத செஞ்சு காட்டினாங்களா இல்லையா? ஆனா இவங்க தான தலைவி, பொதுச் செயலாளர், இதய தெய்வம் அம்மா அம்மான்னு சொல்றாங்கல்ல, அந்த அம்மா வழி காட்டின பாதையில் இவங்க சென்றாரா இபிஎஸ் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ அம்மா அவர்கள் காட்டின வழியில இவங்க நடக்காம பாஜக கீழே போயிட்டு அடிமைகளாக என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அது ஓபிஎஸ் இருக்கட்டும், இபிஎஸ் இருக்கட்டும், டிடி விதிநகரா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், பாஜக கீழே இப்ப என்ன பண்ணிருச்சு, அதிமுக போயிட்டு என்ன பண்ணிச்சு, தந்தம் பண்ணிச்சு. யாராவது ஒருத்தர் பாஜகவை எதிர்த்து, அம்மா சொன்னாங்க பாஜக கூட கூட்டணியை வைக்க மாட்டேன்னு, அம்மா வழியில நாங்க நடக்கிறோம்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கிற யாராவது ஒருத்தர், பெருந்தலைவர்கள்ல ஒருத்தர் இது மாதிரி
அதிரடியான முடிவெடுத்து பாஜகவே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு எதிர்க்கிறாங்களா? யாருமே அப்படி இல்லை. அது ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, பாஜக கிட்ட போயிட்டாரு, இபிஎஸும் போயிட்டாரு, டிடி வித்தனரும் போயிட்டாரு, சசிகலாவும் போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அம்மாவுக்கு புறம்பா வந்து என்ன பண்றாங்க, இவங்க செயல்படுறாங்க. ஆனா இவங்க செயல்பட்டது மட்டும் இல்லாம அடிமைகளா போயிட்டாங்க. இபிஎஸ் வந்து ஓப்பனா சொல்றாரு, முதலமைச்சர் யாரு தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷாவே சொல்லிட்டாருப்பா, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன் நான் தான் முதலமைச்சர் அப்படின்றது ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியல, தைரியம் வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. இப்ப அமித்ஷா தான் கீ. இவங்க எல்லாருமே வந்து அவரு கீ கொடுத்தா இவங்க ஆடுவாங்க. இவங்க எல்லாம் ஒரு பொம்மை மாதிரிதான் இருக்கிறாங்களே கண்டி, இவங்க எல்லாருமே அதிகாரமிக்க ஒரு தலைவரா இருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதன் மத்தியில பாஜக அதிமுக கூட்டணி வந்து இது மக்கள் மத்தியில எடுபடாது, தொண்டர்கள் மத்தியில எடுபடாது அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி நல்லா உணர்ந்ததுனாலதான் எப்படியாவது மக்கள் மத்தியில போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், பிரபலம் அடையணும், நம்மள வந்து மக்கள் மத்தியில் ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன பண்றாரு, சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் இதுல வந்து உண்மையா வந்து கலந்துக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு சிலருடைய குரூப்புடைய ஆட்கள் தான் வந்து என்ன பண்றாங்க, கலந்துக்கிறாங்க. இப்போ நடைப்பயணம் சொல்லிட்டு மேற்கொண்டார், காலையில வாக்கிங் சொல்லிட்டு ஒரு சில கும்பலை வச்சு செட்டிங்ஸ் தான் பண்றாங்க கண்டி. உண்மையிலே மக்கள் வந்து வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா, வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா இல்லவே இல்லை. அதிமுகல ஒரு சில தரப்பு மக்களை வந்து என்ன பண்றாங்க, கூட்டு சேர்த்துக்கிட்டு செட்டப் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கமா நடைப்பயிற்சி மேற்கொள்வாரு, நீங்களா வந்து பேசுங்க, இந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பேசுனாங்க. இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுச்சுன்னா எஸ்பி வேலுமணியை பத்தி தான் பேச ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசல, எஸ்பி வேலுமணியை பத்தி தான் பேசுறாங்க. உடனே அதை சமாளிக்கிறது இவர் சிரிக்கிறாரு. சோ இதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நடைபயிற்சி மேற்கொள்வாரு, அப்ப வந்து நீங்க திமுகவை திட்டுங்க, திமுக ஆட்சியை பத்தி பேசுங்க, ஒரு செட்டப் வந்து ஒண்ணு பண்ணி வச்சுறாங்க. ஆனா அதுக்கே எடப்பாடி பழனிசாமிக்கே வந்து பாத்தீங்கன்னா பாதகமா போயிருச்சு. எஸ்பி வேலுமணியை பத்தி நல்லா புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம விதி பிழுங்கி நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படி இருக்கும் போதுதான் இந்த சுற்றுப்பயணம் அவருக்கு உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்கவே இல்லை. இது எல்லாமே ஒரு பிம்பத்தை ஏற்படுதான். நீங்க உதாரணத்துக்கு ஒண்ணு இல்ல சார், இந்து முன்னணி முருகர் பக்தர் மாநாடு அப்படின்னு நடத்தினாங்க. அங்க அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தினாங்க. ஆனா அந்த அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்துற ஒரு பெரும் பங்காற்றின பாஜக தலைவர்களை வைத்துக்கொண்டே எந்த அளவுக்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்றாரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி அவருக்கு மனசு வருது, தன்னுடைய தலைவர்களை, கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்திட்ட அதே தலைவர்களை தன்னுடைய மேடையிலே வச்சு என்ன பண்ணாரு, சுற்றுப்பயணத்தை. இது மக்கள் வரவேற்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏப்பா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தையும் அண்ணாவையும் உங்க கட்சி பேரிலே வச்சுக்கிட்டு அப்பேற்பட்ட திராவிட தலைவர்களில் ஒருவரான பெரியாரையும் அண்ணாவையும் இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்து கூட நீங்க வந்து என்ன பண்றீங்க, கூட்டணி வச்சிருக்கீங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பொதுமக்களும் சரி அதிமுக தொண்டர்களும் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இந்த சுற்றுப்பயணம் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்கல, வரவேற்பு தரல அப்படின்றதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. வெறும் காசுக்காகவும் ஒரு சில கூட்டங்களை கூட்டி என்ன பண்றாங்க, இவங்களா செட்டப் பண்றாங்களே கண்டி, உண்மையிலே மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்குன்னா இல்லவே இல்லை அப்படின்றதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. இதுல வேற பேண்ட் சட்டெல்லாம் போட்டுக்கின்னு நல்லா ஜோயாலா நல்லா வராரு. ஒருவேளை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இவரு காப்பி அடிக்கிறாரோ அப்படின்னு ஒரு இது வரைக்கும் இபிஎஸ் நம்ம வந்து அப்படி பார்த்தது இல்லை. ஒரே ஒரு வாட்டி இதுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன், இந்த உலக தொழில முதலாட்டாளர் மாணவர்கள்ல வெளிநாட்டுக்கு போகும்போது ஐயா கோட் ஷூட்லாம் போட்டு என்ன பண்ணாரு, நல்லா ஜெய்ஜாண்டிக்கா வந்து இருந்தார். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வேஷ்டி சொக்கால தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கு பேண்ட் மேல சொக்கா காம்பினேஷனே இல்லாமலாம் சுத்திட்டு இருக்காரு. ஒருவேளை ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை ஃபாலோ பண்றாரா என்னவா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இவங்க எடுக்கிற முன்னேற்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே பண்ணிட்டாரு. இப்பதான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்கல அப்படின்றதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. என்னதான் நீங்க வந்து மோடி மஸ்தான் வித்தைகள், என்னென்ன வித்தைகள் நீங்க காட்டினாலும் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிற வரைக்கும் இங்க அவங்களால கால் ஒன்ற முடியாது. அது அதிமுகவா இருந்தாலும் சரி பாஜக. ஏன்னா அதிமுக இருக்கிற அன்வர் ராஜா வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு, பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டுல கால் ஒன்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்படி இருக்கும் பொழுது பாஜக கூட எப்படி இவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. கூட்டணி வச்சு மக்களை ஏமாத்துற ஒரு விஷயமா தான் இருக்கு. இவங்களால ஓப்பனா வந்து நீட்டு விலக்கு கொடுங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்ல சார், எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும்,
நீட்டு விலக்கு கொடுங்க, நாங்க இங்க கூட்டணி வச்சு நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் மாணவர்கள் மத்தியில இவர் எவ்வளவு வந்து சொல்றாரு, மாணவர்கள் அழிஞ்சு போறாங்க, செத்து போறாங்க, நீட்டு விலக்கு மத்தியில நீங்க தானே நிலையான ஆட்சி கொடுக்குறாரு மோடி அப்படின்னு சொன்னீங்க. அதே மோடி கிட்ட போயிட்டு நீங்க போய் கெஞ்சுங்க, ஐயா நீட்டு விலக்கு கொடுங்க அப்படின்னு ஏன் கொடுக்க சொல்ல மாட்டீங்க? ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்கன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? தமிழ்நாட்டுல தேசிய மும்மொழி கொள்கையை கொண்டு வராதீங்கன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? இது எல்லாமே சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமியால. அதனால இங்க உண்மைகளை மறைத்து பொய்யான ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்றாரு, விதைக்கிறாரு. இவ்வளவே அங்க கரண்ட் பில் ஏத்திட்டாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி ஓயாம கூவின்னு இருக்கிறாருல, இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியால பேச முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியில, உதய்மின் திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கையெழுத்திட்டது. அதனுடைய விளைவு தான் இப்ப எல்லாமே கரண்ட் பில் ஏறுது. ஆனா எல்லாத்தையும் மறைச்சிட்டு திமுக அரசு கரண்ட் பில் ஏத்துதுன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு போன மிஸ்டேக் தான் சார். மத்திய அரசு உதய்மின் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா முதற்கொண்டு, கலைஞர் முதற்கொண்டு எல்லாமே அதை எதிர்த்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய அடிமையா இருந்து மோடி பேச்சை கேட்கணுன்றதுக்காக சைனை போட்டாரு. ஆனா சைனு போட்டோட விளைவு இன்னைக்கு கரண்ட் பில் வந்து இந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னா இதுக்கு முழுக்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் மட்டும்தான் காரணம். ஆனா இது எல்லாத்தையும் உண்மையை மறைச்சு விட்டு திமுக அரசு தான் ஏத்துச்சு பொய்யான பிரச்சாரங்கள் என்ன பண்றாங்க. இவர் உண்மையின் மறுரூபமா இருந்தாருன்னா எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுங்க. யாரு வேண்டான்னா என்ன சொல்றாரு, இயற்கையா பாஜக அதிமுக கூட்டணி இணைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. ஏன் டெல்லியில போயிட்டு திருட்டுத்தனமா நான் வந்து எங்களுடைய அலுவலகத்தை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போனாரு. திருட்டுத்தனமா 3 வாட்டி கார்ல போய் என்ன பண்ணாரு, காரை மாறி போயிட்டு வந்து கூட்டணி வச்சாரு. இதெல்லாம் வந்து இயற்கையா வந்து ஏற்பட்ட கூட்டணியா? இது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரியும், மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஓப்பனா தெரியும். பாஜகவும் அதிமுகவும் பொய்களை பேசி பொய்களின் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இவங்க என்ன பண்றாங்க, சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க. இன்னைக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக டெபாசிட்டை இழக்கும் அப்படின்றத ஒரு நிதர்சனம் உண்மை இருக்கு. எதிர்கட்சி தலைவரா உட்காரத்துக்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2021 எதிர்கட்சி தலைவராக கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா இந்த தடவை அதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சட்டமன்றத்துல இருந்து தூக்கி வெளியே அடிப்பாங்களே கண்டி, சட்டமன்றத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி நுழையவே விட மாட்டாங்க மக்கள் அப்படின்றத நிதர்சனம் உண்மை. எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து ஆளுங்கட்சி தவறு செய்யும் போது எதிர்கட்சி அது நியாயமா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்களுக்கு எதிர்கட்சி பதவி கொடுத்தாங்க. ஆனா நீங்க அதை கூட விட்டுட்டு ஆளுங்கட்சி தவறும் போதெல்லாம் அதுல அரசியல் லாபம் வைத்துக் கொண்டு எப்படி அதுல அரசியல் செய்யலாம், பாஜக கூட எப்படி கூட்டணி சேர்ந்து எப்படி அதை திசை திருப்பலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமியோட போக்கு இருக்கிறதுனால 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கூட கொடுக்க விட மாட்டாங்க மக்கள் அப்படின்றதுதான் நிதர்சனம் ஒண்ணு இருக்கு. சோ இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணம் எல்லாமே ஒரு பொய்களின் மாயையை கொண்டு அவர் என்ன பண்ற சுற்றுப்பயணம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் மத்தியில் அவருக்கு எடுப்படாது, இந்த சுற்றுப்பயணம் அவரை கைவிட்டுடுச்சு அப்படின்றத நிதர்சனம் ஒண்ணு இருக்கு. இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.